ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் வியாபார ஆப்போட அஃபிஷியல் பார்ட்னர் அப்படின்றனால எங்கள் மூலியமாக நீங்கள் வியாபார ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமா ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு நாங்கள் வியாபார ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் கிடைக்கும். டெய்லியுமே உங்களுக்கு ஆஃபர்ஸும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வியாபார ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட் நவ் ஃபார் டெஸ்க்டாப் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியாபார ஆப் இன்ஸ்டால் ஆகும். உடனே உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க சைட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வியாபார ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ வியாபார ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் இருக்கும். வியாபார ஆப் நம்ம ஃப்ரீயாவே எந்த ஒரு கேஷும் பே பண்ண தேவையில்லை, ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். 7 டேஸ்க்கு அப்புறம் நீங்க வியாபார ஆப்ல லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதை பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் அடுத்து வியாபார ஆப்பை நம்ம கண்டினியூவா ஒர்க் பண்ண முடியும். இப்போ இங்க ஸ்கிரீன்ல இங்க லாஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, சி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வியாபார ஆப்போட லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கான பிரைஸ் எல்லாம் இங்க காட்டும். மட்டும் இல்லாம நம்ம மூலியமா நீங்க வியாபார ஆப்ப லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்கிரீன்ல தெரியிற பிரைஸை விட நாங்க கம்மியா தர முடியும். அது மட்டும் இல்லாம 1 இயர்க்கான லைசன்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது 1 மாசம் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி உங்களுக்கு இருக்கு. 3 வருஷத்துக்கான லைசன்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது 3 மாசத்துக்கான வேலிடிட்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எங்க மூலியமா நீங்க வியாபார ஆப்ப லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு டெய்லியுமே ஆஃபர்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இது உங்களுடைய ஹோம் பேஜ். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்க கம்பெனி நேம் இருக்குல்ல, இங்க நம்மளுடைய கம்பெனி நேம் நம்ம போட்டுக்கலாம். உங்களுடைய கம்பெனி பேரு, அப்புறம் உங்க கம்பெனியோட அதாவது உங்களோட கடையோட ஜிஎஸ்டி நம்பர் இங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய போன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துக்கலாம். இங்க உங்களுடைய கம்பெனி லோகோ கொடுக்கணும். இங்க இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போனீங்கன்னா உங்க கம்பெனி எங்க லொக்கேட் ஆயிருக்கோ அங்க உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துக்கலாம், பின்கோடு, அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட், அப்ப பிசினஸோட டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லா டீட்டெயிலும் இங்க கொடுத்துட்டு இங்க சேவ் கொடுத்தீங்கன்னா நமக்கு இங்க கம்பெனி பேரு அப்புறம் நம்ம கம்பெனியோட லோகோ உங்களுக்கு சேவ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் இந்த வியாபார ஆப்பை ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் ஆகணும். அதாவது ஒரு டம்மி அங்க பாத்தீங்களா ஆட் சாம்பிள் ஐட்டம் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணணும். அதாவது சாம்பிளா ஒரு இன்வாய்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதுதான் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் நம்ம சேல் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ சாம்பிளா நம்ம ஒரு சேல் இன்வாய்ஸை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இங்க கஸ்டமர் நேம் அப்படின்றதுல நம்ம ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கலாம். நான் இங்க சத்யா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க டிஃபால்ட்டா இங்க இருக்கு பாத்தீங்களா, சாம்பிள் ஐட்டம் 10 குவான்டிட்டி 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதே இங்க இருக்கட்டும். இப்போ நம்ம கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்க பாருங்க இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம சாம்பிளா இப்ப கிரியேட் பண்ணிருக்க இன்வாய்ஸ். நம்மளுடைய சேல்ஸ் இன்வாய்ஸ் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த டம்மியா நம்ம ஒன்ன கிரியேட் பண்ணி பார்த்திருக்கோம். இப்படிதான் நம்மளுடைய சேல்ஸ் இன்வாய்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது நம்மளுடைய டேஷ் போர்டு இப்படிதான் இருக்கும். இங்க பாருங்க, நம்ம இப்ப டம்மியா ஒரு இப்ப சாம்பிளுக்கு ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஹோம் பேஜ் அதாவது நம்மளுடைய டேஷ் போர்டு இப்படிதான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு சேல் பண்ணிருக்கோம் அப்படின்ற இருக்கும். நம்ம இந்த மாசத்துக்கான எவ்வளவு சேலு, இந்த லாஸ்ட் மந்த், திஸ் குவார்டர், திஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி பாத்துக்கலாம். இங்க நமக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்கு, நம்ம எவ்வளவு அமௌண்ட் மத்தவங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு வாங்கியிருக்கோம், எவ்வளவு ஐட்டம் இந்த மாசம் வாங்கியிருக்கோம், லாஸ்ட் மாசம், இந்த வருஷம், திஸ் குவார்டர்ஸ்ல பாத்துக்கலாம். அது மாதிரி இங்க இந்த சைட்லயும் ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஸ்டாக் வேல்யூ நம்ம கிட்ட இப்ப மொத்தமா நம்ம கடையில என்னென்ன ஸ்டாக் இருக்கு அதோட வேல்யூ எல்லாம் இங்க காட்டும். அடுத்து லோ ஸ்டாக் எவ்வளவு இருக்கு அப்படின்றதையும் காட்டும். நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, லோனோட அமௌண்ட், சேல் ஆர்டர், டெலிவரியை நம்ம பண்ணது டீட்டெயில், நம்ம பர்ச்சேஸ் எவ்வளவு பண்ணிருக்கோம்,
எல்லா டீட்டெயிலுமே இந்த ரைட் சைடு இருக்கும். ஸோ இந்தியாவிலே மிகச்சிறந்த பில்லிங் சாஃப்ட்வேர். ஸோ இதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம டேஷ்போர்டில் எல்லாமே ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ப்ரைவசின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ப்ரைவசி மோடுக்கு மாறிடும். ஸோ கஸ்டமர்ஸ் யாராவது வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ நம்மளுடைய டேஷ்போர்டு அவங்க பார்க்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரைவசி மோட்ல நம்ம வந்து மாத்திக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆட் சேலுன்னு இருக்கு. ஸோ கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம இங்கே வந்து ஆட் சேலுன்னு கொடுத்தோம்னா ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம வந்து என்னென்ன கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் இன்வைஸ் வந்து இங்கே கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து ஆட் பர்ச்சேஸ் இருக்குல்ல, நம்ம கடைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கினதுக்கப்புறம் ஆட் பர்ச்சேஸ் கொடுத்து ஸோ எல்லா பொருட்களையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மேலே வந்து கஸ்டமர் சப்போர்ட்டுன்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஃபோன் நம்பரு இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா 24 hours வந்து உங்களுக்கு வியாபார ஆப் கஸ்டமர் கேர்லேருந்து உங்களுக்கு கான்டாக்ட் எந்த ஒரு ஹெல்ப்னாலும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வியாபார ஆப்பில் எந்த ஒரு டவுட்டு, ஸோ டெக்னிக்கல் எரர், ஸோ எல்லா வித டவுட்டுமே உங்களுக்கு வந்து இந்த வியாபார ஆப்பை பற்றி இருக்க எல்லா டவுட்டுமே வந்து நீங்கள் தாராளமாக இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ 24 hours உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ எல்லா லாங்குவேஜ்லையுமே கூட உங்களுக்கு அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் நம்ம வந்து ஒரு சாம்பிள் சேல்ஸ் இன்வைஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் பொருட்கள்லாம் ஆட் பண்ணுறது, எப்படி சேல் பண்ணுறது, எப்படி பர்ச்சேஸ் ஐட்டம் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் இருக்க எல்லா ஆப்ஷனையுமே 1 by 1 பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.